என்ன செய்கிறாய்? இதுவரை கை வேலை தான் சாமி. அதையே செய்து முடிய அதுக்கு வேலை இருக்காது சாமி காட்டுல மம்முட்டி பிடிக்கிற வேலை. யாரு கேளு தாலி கட்டி போது 4 நாள் ஆகுது. என்ன செய்து கொடுக்கிறாய்? நான் வந்த சபத்தினே என்னை பார்த்தால் எப்படி தெரியும் உனக்கு? என்ன சாமி வெறும் என்ன கழுத்தல வெறும் ஊம்பாகுது. பாம்புகள் ஆமா இந்த பாம்புகளை எப்படி தவறாக பேசினாங்கன்னா இந்த பாம்புகள் சினம் கொண்டு படம் எடுத்து உன்னை கொற்றி விடும். என்ன படம் சாமி? முறைகைக்கு செத்து விடுவாய். பண்ணி ஊத்துற வேலை. என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. இது சூழலப்பா திருசூழல். திருசூலமா? இதெல்லாம் சித்தப்ப கொடுக்கா நன்றிக்கவளா இது உங்க சித்த பணதெல்லாம் உங்க பெரிய பணதும் இல்ல. என் திருசூலத்துல கூட சித்த உடுக்கு. சித்த உடுக்கா? என்ன மேல வெறும் புளித்தியோடாக்குது. புளியின் தோல் கொஞ்சம் கேப்புடு புளித்தோல். என்னையே கெதிகலங்க செய்து விடுவாய் போல் தெரிகிறது. இது ஒரு பிள்ளையின் தோல். பிளியின் தோல். சரி சரி மேலால வெறும் தோலை ஆடையாக கட்டிருக்கிறேன். பிளியின் தோலாக ஆடையாக அமைந்திருக்கிறீங்க. ஆமாப்பா. சரி சரி மேலால வெறும் சாம்பலா இருக்குது. என்ன ஆரிச்சாமி தலைக்கு மேல என்ன சாமி? மம்முட்டியா? பாரு பிடிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன். ஆறு பிடிக்கிறதுக்கா? நன்றிக்காவா யாராவது மம்முட்டி தலைமையில வச்சு கட்டிட்டு வருவாங்களா? அது மம்முட்டியா தாங்க. என்ன இப்படி பேசி உடைக்கிறா? வசந்தக்கா என்ன அப்படி பேசுறாங்க? வசந்தக்கா தூங்கி 4 நாள் ஆகுது. யாராவது மம்முட்டி தலையில கட்டிட்டு வருவாங்களா? தருதல தருதல. என் ஜனாபத்தை அலங்காரம் செய்யக்கூடிய ஆதிசேஷன் 1000 தலை கொண்ட பாம்புப்பா. 1000 தலை கொண்ட பாம்பு ஆதிசேஷன். சரி 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 சரி. இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே, நீங்க யாரு? தங்களுடைய பெயர் என்ன? ஓ இப்படி வருகின்ற போது பார்த்தால் உருவம் ஒரு வித்தியாசமா இருக்கிறது. வித்தியாசமா இருக்குது. யாருன்னு கேட்கிறாய்? ஆமா ஆமா. என்ன தெரியவில்லை உனக்கு? நன்றாக பார். இப்பதான் ஞாபகம் வருது. எப்படி அந்த சித்து வேற அந்த கோயில் வாட்டிட்டு உட்காந்துட்டு ஆமா 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 அந்த 5 ரூபாய் போட்டு 10 ரூபாய் தர அந்த சாமி தானே அவரு. அப்புறம் இல்லடா இது வேற. எங்க சித்திர கோயில்லையா? நந்திக்காவலா அதுவும் நான் தான். அதுவும் என் அவதாரமே. அவதாரங்கள் என் அவதாரத்தில் அதுவும் ஒன்று. சரி 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 சரிங்க. இருந்தால என்ன யாருன்னு தானே கேட்கிறா? பட்டபட்டியாக நீர் அணிந்து பாம்பாடை கட்டி கொண்டு பிள்ளையின் தோலை ஆடையை கட்டி கொண்டு இது சொல்ல கொண்டு வந்திருக்கிறாயே. நீ யார் எவரென்று ஒன்று புரியவில்லை என்று சொல்கிறாயா? ஆமாங்க. நான் வருகின்ற போது சொல்லி கொண்டேதான் வந்தேன். என்னுடைய பெயர் அதுக்காட்டி இந்த குழந்தைக்கார விடல சாமி. அப்படியா? ஆமாங்க. அப்படின்னா இன்னொரு முறை சொன்னால் புரிந்து கொள்வாயா? டைபிள் பண்ணுங்க. சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியுங்க. சொன்னால் தெரியும். கற்றவருக்கு கலினோட அருமை படித்திருக்க தெரியும். அருமை. தேவலோகத்து சபைனா இந்த பூலோகத்து சபைனா ராஜா புண்ணியமான சபை. இங்கே நமக்கு தெய்வீக சபை. ஆமா. இந்த தெய்வீக சபையில மதவா பெண்ணா பிறந்த தாய் மகளும் ஆடை பிறந்த தந்தை மகளும் பெரியோர் பெரியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ செல்வங்களும் அம்மட்டும் இல்லாம 4 வேதம் 6 சாத்திரம் 64 கலைஞானம் 96 புத்தகம் நிகழ்நூல் நன்னூல் திருக்குறள் மணிமேகலை சில பதிகாரம் கந்த புராணம் என்று சொல்லக்கூடிய முற்றும் இந்த குரு பெரியவர்கள் சிங்கார சீச்சாமன் இருக்கிறார்கள். அனைவருக்கும் நமது ஸ்ரீ பச்சையம்மன் நாடக சபா குழுவி சார்பாக இது முதற்கரம் கத்து அனைவற்ற பேர்களுக்கும் இப்பப்பட்ட நாடக சபை அரங்கடம் செய்கிறோமே. இந்த ஊரின் பெயர் தான் என்ன? ஓசேரிப்பட்டி. ஓசேரிப்பட்டி என்றா தாய் பொன்னான தாய் நாடு மச்சி நாடு. இப்பேற்பட்ட மச்சி நாட்டுல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை பச்சையம்மனுடைய பேரை சொன்னாலே 8 திக்கிலும் ஓசையோடும் கொடி கட்டி பறக்கும் அம்மாவுடைய பேரை சொன்னாலே. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அம்மா இந்த பச்சையம்மனுக்காக மாதம் தவறாம இது அமாவாசை திருநாள் முன்னிட்டு இந்த எத்தனாவது
மாசம் 53வது மாதம் 53ஆம் மாதமாக வெற்றி படைப்பாக அதாவது அமாவாசை மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி நாள் முதல் சனிக்கிழமை இதையும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த அம்மனுக்காக அமாவாசைக்கும் புரட்டாசி முதல் சனிக்கிழமைக்கும் திருக்கூத்து நடத்தி வழக்கம் போல் நடத்துவோம். இந்த பச்சையம்மன் மனம் மகிழ்ச்சி ஆவார். மனம் மகிழ்ச்சி ஆகி வருகை புரிந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் நமது நாடக கலா ரசிகர்களையும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் மழை போல வந்தாலும் பனி போல் நீக்கி வாலியடி வாலியக வம்சம் வளர பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு வந்து நோயற்ற வாழ்வு குரல் செல்வொன்று அன்னரட்சி மாதிரிச்சு ஒன்றுச்சு பொருள் கூடிய 5 லட்சம் ஒன்று கூடி செல்வச்சிறப்போட படத்த மார்க்காடி போல என்னும் தீர்க்காய் படுத்து இந்த பச்சையம்மன் அருளால சிறப்புடன் வாழ வேண்டும். இப்பப்பட்ட சபையிலே தெருக்கூத்து நடத்தினாலும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்கள் மதம் தவறாம இங்க நம்ம அதாவது வீடியோ சேனல் எடுத்து ஒளிபரப்பு செய்து கொடுக்கிறாங்க. இந்த தெருக்கூத்து நாடகம் நலிவடைந்து போக கூடாது. காலகாலத்துக்கும் எத்தனை தலைமுறைகள் எடுத்தாலும் இந்த தெருக்கூத்து நாடக திரைப்படங்கள் போல ஓங்கி வளர வேண்டும் என்று சொல்லி இந்த தெருக்கூத்து நாடகத்தை வீடியோ சேனல் எடுத்து உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் அதாவது செல்வம் ஐயா அவர்களும் யூடியூப் சேனலும் அதாவது செல்வ சிறப்பால என்றென்றும் தீர்க்க சுகமாக இன்னும் மேலுக்கு மேலாக நாளுக்கு நாளாக அவரும் அவருடைய பேரும் போல அவருடைய யூடியூப் சேனல்களும் சிறப்பாக வழிபாட்டு செய்து இந்த பச்சையம்மன் அருள் பெற்று சிறப்பாக வளர வாழ்த்துக்கிறோம். நாடகம் எப்படி என்னன்னு தெரியும். இதை பார்த்து கொண்டு இப்படி இருந்தது அப்படி இருந்தது வீட்டிலே போய் சொல்வார்கள். வராதவர்கள் நாமும் வரலையே நாம பார்க்கலையே என்று சொல்லி மனம் வேதனைப்படுவார்கள். கவலை வேண்டாம். அப்படி பார்க்க முடியாதவர்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள செல்வமண்ணா யூடியூப் சேனல்ல இதே நாடகத்தை ஒளிபரப்பு செய்வாங்க. காணாதவங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்தவங்களும் எல்லாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த நாடகத்தை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க, அனைவரும் ஒன்று கூடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா இவங்க நாடகத்துக்கு சிறப்பாக அனைவரும் ஒன்று கூடி இந்த நாடகத்தை பார்த்து அவருடைய யூடியூப் சேனலுக்கு மதிப்பு மரியாதை தர வேண்டும் தாழ்ந்தபடி கேட்டுக்கொள்கிறோம். நாடகத்தை நடத்திய இந்நாடகம் இந்த வைத்த நாடகம் என்ன ஸ்ரீ மகா விஷ்ணு புராணத்தில் ஒரு பகுதி அரங்கப்பட்ட அதாவது சீனிவாச பெருமன் அதாவது சீனிவாசன் திருக்கல்யாணம் இந்த நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார். இந்த நாடகத்தை வந்திருக்கிற போது நான் யாரு என்னுடைய பேர் சொல்கிறேன்.
சித்தன் என்பார் பித்தன் என்பார் சரி சாம்பிராண்டி சித்தர் சடாடி சித்தர் பாம்பாண்டி சித்தர் என்று சொல்வாங்க அதுபோல திரு நேத்திரன் திரு நீலகண்டன் திரு காலகண்டன் என்று சொல்லக்கூடிய சுருக்கமா சொல்லக்கூடிய முற்கர்மத்த பரமக்கடவன் தெரிந்து கொண்டாங்க இல்லையா பரமக்கடவுள் பரமக்கடவன் நானே சரி சரி அப்படி பரமக்கடவுளாக நீங்க இருந்தாலும் யாரு சாமி அப்படி முற்கள் படித்த பரமக்கடவுளாக இருந்தாலும் எனக்கு தாய் தந்தை யாருன்னு கேட்கிறாங்க எனக்கு தாயும் கிடையாது தந்தையும் கிடையாது நானே அடாத ரட்சகனப்பானாத ரட்சகன் வித்தில்லாத பிண்டம் நானே வித்தில்லாத பிண்டம் வித்தில்லாத பிண்டம் சாமிகள் என்னிடம் தவறாக பேசாதே இனிமேல் உங்கள்ட்ட கொண்டு தாயும் தந்தையும் இல்லாத அநாத ரட்சகனாக அவதரித்தவன் நானே அப்படி இருந்தாலும் சாம்ராஜ்யம் என்னங்க நான் ஆளக்கூடிய நாடு நகரம் என்ன என்னுடைய பேர் நாமம் சிவபெருமனாக இருந்தாலும் எனக்கு பரம கடவுளாக நான் இருந்தாலும் நாடு என்ன கைலங்கிரி வெள்ளங்கிரி என்று சொல்லக்கூடிய 7 மலை தாண்டி வெள்ளங்கிரி எனது மலை 7 மலையை தாண்டி முதல் மலை 7 மலை ஏழு மலையப்பா 7 மலை ஆமா 7 மலை தாண்டி காண வர வேண்டும் என்றா 7 மலை தாண்டி 7 மலை கடந்து வந்த 7வது உச்ச மலை வெள்ளிங்கிரி மலை எனது மலை வெள்ளிங்கிரி மலை ஆமா சரி சரி அப்படி இருந்தாலும் மலையாக நான் வாழ்ந்தாலும் சரி என்ன வேலை தினந்தோறும் எனக்கு என்ன வேலை இது முற்கடந்து படுத்த பரம கடவுளுக்கு தினந்தோறும் காலை மாலை தவறாம வானத்தில் பறக்கக்கூடிய பட்சிகள் வரலையும் நிலத்தால் ஊன்று செல்லக்கூடிய உறுப்புகளை வரலையும் யானை முதல் எறும்புக்கடை 84 லட்சம் ஜீவ பேதிகளுக்கும் கால மாலை தவறாம படியளக்கக்கூடிய வேலை எனக்கு படியழகர்னு சொல்றீங்களா ஜீவராசிகளுக்கும் இந்த சிவன் தான் படியளந்து பசி தீர்க்கின்றேன் நான் மட்டும் படியளக்க விட்டா அடுத்த ஜீவராசிகளும் பசியும் பட்டினமாக வாடி வதங்கி விடுவார்கள் ஏனப்பா உண்மையாக சொல்கிறேன் இந்த சிவன் தான் அடுத்த ஜீவராசிகளுக்கு படியிலிருந்து வசதி இருக்கின்றேன் படியழகர்னு சொல்றீங்களா படிய நிக்க வச்சு அனுப்பீங்களா இல்ல படுக்க வச்சு அனுப்பீங்களா இல்ல ஜாஸ்தி அனுப்பீங்களா எப்படி அனுப்பீங்க நீங்க எல்லாம் எப்படி அனுப்பீங்க நாங்களும் நிக்க வச்சுதான் நிக்க வச்சுட்டா ஒரு படி அளந்து கொட்டி போடுவோம் நிக்க வச்சு தானே தள்ளி கொட்டுதா அதாவது நீ படி நிக்க வச்சு தானே தள்ளி போட்டு நப்பி எதுக்கு பண்ணிட்டா படி நடக்கதான் உங்களுடைய நினைப்பு உன்னுடைய மனக்கணக்கு தப்பு கிடக்காது உன்னுடைய மனப்பிரமை இந்த ஈஸ்வரன் கூட படி எப்படி தெரியுமா உன்னை போல் ஒருவரை பார்த்தா என்னை போல ஆமா சரி சரி உன் முள் மனதுக்குள் புகுந்து பார்ப்பே என் மனதுக்குள் புகுந்து பார்ப்பே சரி சரி நீ நல்லவனா கெட்டவனா குணம் கொண்டவனா தீய குணம் கொண்டவனா இந்த ஆராய்ந்து பார்ப்பே சரி அதிலும் உன்னிடம் நிறைய பொருள் இருக்கிறது இல்லாதவனுக்கு சிறிதளவு கொடுத்து அப்படியும் வாழ வைத்து நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் எப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவன் இல்லாதவன் தெரிந்தும் கூட அடித்து உதைத்து பிடுங்கி சாப்பிட்டு ஜீவன் வளர்க்கிறானே அடுத்தவனை தவிக்க விட்டு விட்டு நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்து பேராசை கொண்டு மற்றவரை துன்பம் செய்கிறார்களே அவன் எப்பேற்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவன் என்பதை ஒவ்வொருவர் மனதை எடை போட்டு அவர் மனதைக்கு ஏற்றபடி கால்படி அறபடி முக்காபடி மூடுபடி நிறபடி கடைசியாக எதுக்கும் உதவாத தருதவைகளுக்கு எதுவும் இல்லாமல் வெறும்படியாகவும் வளர்ந்து விடுவேன். ஏன் வெறும்படி ஒருவன் தவறு செய்தா சிறிது சிறிதாக அவனுக்கு திருத்துவதற்காக வழி கட்டுவேன். உன்னை போல் ஒருவன் தவறு செய்தா நீ திருந்துவதற்கு சில வழிமுறைகளை காட்டுவேன். சரி 2 நாள் பார்ப்பேன். திரும்ப தவறினா சிறிது சிறிதாக
3 படி இருக்கக்கூடிய படியை 3/4 படி ஆக்குவேன், அரைப்படி ஆக்குவேன், 1/4 படி ஆக்குவேன். பிறகு திருந்தா விட்டா எதுக்கும் இல்லாம வெறும்படி ஆக்கி படியை கமிட்டி போட்டுருவேன். ஆமா. சரி சரி அப்படி நான் செய்து விட்டேன் என்றா என்னதான் ஓடி ஆடி சம்பாதித்தாலும் நிறைய வருவது போலக்கும் கடைசி அங்க ஒண்ணுமே இருக்காது. சரி சரி சரிங்க என்ன பாடுபட்டு பட்டாலும் கடைசி அங்க இருக்குது வெறும்படிதான். ஆமா. ஆமா ஆமா அதனால நீ என்ன செய்யறா, யாருக்கும் துன்பம் செய்யாது, மற்றவரை ஏமாத்தி வளைக்காது, வெற்றி வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டு மற்றவரை வாழ வைக்க துணிந்தாயானாலே என் ஆசீர்வாதம் என்று ஒன்று நிறபடியாக வளர்ப்பேன். இப்படி செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்படி படி இருக்கக்கூடிய பரமக்கடவுளாக நான் இருந்தாலும் இதோ நான் எப்போதும் கஞ்சா மதுமயக்கத்துக்கு சொந்தக்காரன். நான் கஞ்சா மதுமயக்கம் சாப்பிட்டு விட்டு வெள்ளிங்கிற மலையிலே பட்ட பாறை மீது தோல் ஆசனம் அமர்ந்து கொண்டு எவ்வேளை நேரத்திலே தியானம் செய்து கொண்டு இருப்பேன். அப்படி தியானம் செய்து கொண்டிருக்கும் சமயத்திலே தக்க சமயம் வருகின்ற போது எல்லா ஜீவராசிகளுக்கு ஞானத்தால் படி வந்து பசித்து இருப்பேன். ஆமா. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு என்னுடைய தேவியால் யார் தெரியுமா? என்னுடைய தேவியார் உமா பார்வதி. உமா பார்வதியை நான் திருமணம் செய்து இந்த ஈசனை இடபாகத்திலே ஆண் பாதி பெண் பாதி அத்தனார் ஈசனை பயன்படுத்தி என் அங்கத்திலே சரிபாதி கொடுத்த அம்மையப்பனாக அத்தனார் ஈசனாக உலகத்தைக்கே காட்சி கொடுக்கின்றோம். உண்மை. தாயும் தந்தையமாக அம்மையப்பனாக அத்தனார் ஈசனாக, அதாவது பார்வதி பரமக்கடவுளாக வாழ்ந்து வைக்கின்றோம். அப்படி வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஆணை போல ஒரு பிள்ளை, அழகாக ஒரு பிள்ளை, ஆணை முகத்தான் விநாயக பெருமான் அண்ணவனுக்கு சித்தி புத்தின் இருபடி திருமணம் செய்து அழகான பிள்ளை முருக பெருமான் அண்ணவனுக்கு வள்ளி தெரிவானே திருமணம் செய்து இப்படியாம் திருமணம் செய்து இந்த சிவபெருமான் அதாவது அடுத்த ஜீவராசிகளுக்கு படியிறக்க சென்றாலும் 2011 கண்ணே தீர்த்தோடு எங்கு படியிறந்து கொண்டு வாழ்ந்து இருக்கின்ற இந்த ஆதிசிவன் நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த ஆதிசிவன் அங்கத்திலே 2011 நேத்திரங்கள் எனக்கு உண்மை. உண்மையாகப்பா எப்படி என் அங்கத்தோட ஒட்டி இருக்கிறது. ஆமா. அத சொல்ல வேண்டுமா? அத சொல்ல வேண்டும் என்றா நான் படிவதற்கு நேரமாகிவிட்டது. என்னை பின்தொடர்ந்து வந்தா என்ன சொல்லுகின்றே போவோம். படிவக்க போறேன் பின்னாடியவா சொல்லிக்கிட்டே வரேன். அப்படியா? சரி இதை சொல்லணும்னா கணக்கு பண்ண வேணுமே. கணக்கு பண்ண நானே இருக்கிறேங்க. அப்படியா? சரியா கணக்கு வைப்பியா? அருமையா வைப்பேன். போடுங்கம்மா போடுங்கம்மா. இன்னும் மதிப்புக்கு மதிப்புரிய செல்லம்மா அவர்களும் இன்னும் மதிப்புக்குரிய உயர்ந்த ஐயா அவர்கள் செல்லம்மா 50 ரூபாயும் அந்த ஐயா ஒரு 100 ரூபாயும் நன்கொடை செலுத்தினார்கள். அதாவது இது சம்பளத்துக்காக ஆடக்கூடிய கூத்துல அம்மனுக்காக அதான் அமாவாசை திருநாள் முன்னிட்டு இலவசமாக ஆடக்கூடிய நாடகம் வந்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கு தான் 5 10 100 50 200 1000 500 நன்கொடை செலுத்தினால்தான் வந்த நடிகர்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் செலவுக்காவது கொடுத்தா முடியும். அதனால அதை சொல்லுங்களா அவரவர் தன்னுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய சொத்தில் இருக்கக்கூடிய 100 200 1000 500 நன்கொடை சேர்த்து நம்மை மகிழ்ச்சி செய்திருக்கிறாங்க. அனைவர்கள் நோயுடைய உடல் உற்சாக மட்டும் அவர் அவர் செய்யும் தொழிலை வெற்றி கண்டு மற்ற மார்க்கெட்டை போய் என்ன தீர்க்கையில் படுத்து இந்த ஆதிசிவன் இந்த அம்மனுடைய அருள் பட்டு சிறப்பு சிறப்புடன் மன வேண்டும். நம்ம செய்யும் அந்த சொல்றவா
அவர்கிட்ட கணக்கு கொடுத்தேன். அப்படியா? ஒன்னொரு முறை சொல்லுங்கள். சொல்லுங்க. ஏய், அதாவது நான் ஏறி செல்லக்கூடிய இடம் நந்தி வாகனம். நந்தி வாகனத்துக்கு இருப்பது 2 கண்ணு. சரி, 2 கண்ணு. பாரா உலகம் சென்ற படி இருக்கும். இந்த கருத்தனுக்கு இருப்பது 3 கண். சரி, எத்தனை? மொத்தம் 5ங்க. என் இடமா அமர்ந்தக்கூடிய என் தேவி உமா பார்வைக்கு இருப்பது 2 கண்ணு. 7. 7. ஆமா. சரி, அதாவது என் திருசூலா, இந்த திருசூலத்திற்குரிய சித்து உடுக்கு. ஆமா. இந்த சித்து உடுக்கு இருப்பது 2 கண்ணு. 9 கண்ணு. 9. ஆமா. என் ஜடாபரம் அலங்காரம் செய்யக்கூடிய ஆதிசேஷ இது 1000 தலை கொண்டது. ஒரு தலைக்கு 2 கண்ணுன்னா 1000 தலைக்கு எத்தனை கண்ணா இருக்கு? 1000 தலைக்கு கணக்கு சரியா இருக்குதுப்பா, போகலாம். படியாக்கு நேரம் ஆகுதுப்பா. மொத்தம் 2009 கண்ணு தான் வந்தது. நீங்க சொன்னது 2011 கண்ணு. கணக்கு சரியாக சொல்லிவிட்டு நீ தவறாக வைத்திருப்பாய். ஒண்ணு 2 கண்ணு கணக்கு வேணும். படியாக்கு நேரம் ஆகுது, போகலாம். போட்டு போங்க. இது 2 சொல்லணும். இது ரகசிய பொருளப்பா, கேட்காத. இல்ல சொல்லியதான் ஆகணும். அப்படியா? நான் எப்படி நம்புவேன்? இங்க யாரும் இல்லையே. எல்லாரும் உட்காந்துக்கிறதா சொன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே இல்ல. அப்படியா? இதோ என் ஜடாபரத்தை நன்றாக பார். இங்க யாரு இருக்கின்றார்? சிவன் ஜடாபரத்தை பொம்பளை சத்தம் போட சொல்லாத. என் தேவி உமையவள் கோபக்காரி. சிங்கமாகறது வரக்கூடியவ. சிவன் தலைமையில பொம்பளை நீ சொல்லி என் தேவி பார்வதி காதல கேட்டா சின்ன கொண்டு சீரி பாயுவா. அப்புறம் எங்க சண்டை தீர்க்க தேவரம் வந்தாலும் முடியாது. எங்க கேட்டால் தெரியலையா? பார்வதா தூங்கி கொண்டிருக்கின்றார். என் ஜடாபதி இருப்பது யார் தெரியுமா? தேவி கங்கா மாதா. ஆமா, கங்கா மாதா வைக்கிறப்பது 2 கண்ணு. ஆமா, மொத்தம் 2011 கண்ணு. இந்த உலக நன்மைக்காக, இந்த பிரம்மாண்டத்தை காப்பதற்காக கங்கா தேவி என் தலைமீது சுமந்து கொண்டு என்னுடைய அக்னி சோலையத்தை தரிப்பதற்காகவும் என் மேனையை குளுமையாக்க இஜகத்தை காப்பதற்காகவும் கங்கா தேவியை தலைமீது அமர்ந்து வைத்து கங்கா என்ற சத்தமிட்டால் போதும் மழை துளியாக தூவி இந்த பூமியை பசுமைப்படுத்திருப்பா. நேற்று கங்கா தேவி அனுகிரகம் கிடைச்சிருக்கேன் நேற்று. அதனால கங்கா என்ற சத்தமிட்டா மழை துளியாக தூவி பூமியை பசுமைப்படுத்துவா. இப்படி எல்லாம் சிவன் இருந்தாலும் இதை 2011 கண்ணியத்தோடு கங்கை படியிருந்து கொண்டு இருந்தாலும் சந்திக்காவலா இன்று ஜகத்திலே திரிதா திரிதா துபாபரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகம். இந்த 4 யுகத்தை கட்டி காக்கக்கூடியவர் யாரு? காத்தல் அழித்தல் படுத்தல் சொல்லக்கூடிய 30 தேவர்கள் நாங்கள் 3 பேர். அப்படினால பிரம்மனுக்கு படைக்கும் தொழில், மகா விஷ்ணுவுக்கு கார்க்கும் தொழில், இந்த சிவனுக்கு அழிக்கும் தொழில். இப்படி 3 பேர்களும் 3 தொழிலை செய்து கொண்டாலும் அன்பா இன்று நடந்த விஷயமா தெரியுமா? இன்று பேரு, அதாவது இந்த தேவனுக்கே பெரும் பிராலயம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது என்னவென்று பார்த்தா, அதாவது ஜகத்திலே உலக நன்மைக்காக முனிவர் என்று ஒரு தவ ஞானி அவனவரை போல எண்ணற்ற முனிமார்களை வைத்துக் கொண்டு ஒரு அக்னி சுவாலயம் உருப்பணி செய்து வேள்வி நடத்தினார்கள். வேள்வி எதுக்காக? உலக நன்மைக்காக. இந்த பிரம்மாண்டத்தை கட்டி காக்க வேண்டும். ஜந்துக்கள் ஜீவராசிகளுக்கு கூடிய ஜகத்திற்குடி ஜந்துக்கள் ஜீவராசிகள் எந்த ஒரு உயிரினங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி உலக நன்மைக்காக வேள்வி யாகங்கள் நடத்தினார். அப்படி வேள்வி நடத்தின போது நாரத மகாமுனிவர் அங்கே சென்று அந்த முனிவரிடம் ஒரு யோசனை கேட்டார். இந்த வேள்வி செய்கிறீர்களே, இந்த வேள்விக்கு யாரையா ஒரு ஊன்றுகோலாக நிறுத்தி வேள்வி செய்ய வேண்டும். அதாவது ஒரு சபை கூட்டினா அந்த சபைக்கு ஒரு தர்மகர்த்தா வேணும், ஒரு நாயகாரர் வேணும், ஒரு நாட்டாம வேணும். எதுவும் இல்லாம ஒரு வேள்வி நடத்தினா இந்த வேள்வி யாருக்கு போய் சேரும்? இந்த பலன் யாருக்கு கெட்டும் என்று சொல்லி நாரத கேட்ட போது உலக நன்மைக்காக தான் செய்கிறோம் என்று கேட்க கூடாதப்பா, இதிலே தலைமை தாங்க வேண்டும், அதிலே ஒருவருக்கு இதை அர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த வேள்வி யாகத்தின் பலனை என்று கேட்ட போது யாருக்கு செய்வது என்று யோசித்த போது ஜகத்திலே சிறந்தவர் யாரு? 30 தேவர்கள், சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் ஜெகத்தை காக்கின்றார்கள். இந்த மூவரில் யாரா ஒருவருக்கு தான் இதன் வேள்விகளை பணத்தை கொடுக்க வேண்டும், பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது அப்போது அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள் யாவற்றவர்களும் ஒருவர் சொல்கிறார்,
மகாவிஷ்ணுவுக்கு தான் இதை தர வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு முனிவர் சொல்கிறார், இல்லை இல்லை, படைக்கும் தொழில் கொண்டவன் பிரம்மதேவன், பிரம்மதேவனுக்கு தான் இந்த பொறுப்பை தர வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு முனிவர் சொல்கிறார், இல்லை இல்லை, அது தவறு, இந்த உலகத்துக்கே படைத்த பரம கடவுள் ஆதி சிவனுக்கு தான் இதை தர வேண்டும் என்று இன்னொரு முனிவர் சொல்கிறார். இப்படி அவருக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் அதாவது சண்டை சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு இவருக்கு என்று. இதை நாரதர் பார்த்து, அப்படியெல்லாம் இல்லை முனிவர்களே என்று சொல்லி, இந்த தேவர்கள் 30 தேவர்களே பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பிறகு முனிவர்களுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார்கள். அடுத்த முனிவர்கள் என்று கூடி ஏன் இந்த 30களிலே நற்குணம் கொண்டவர் யார் என்று பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த இயல்பை பலனுக்கு தகுதி கொண்டவர் யார்? எத்தனை தேவர்கள் இருந்தாலும் இதுக்குன்னு தகுதி ஒருவருக்கு தான் இருக்கும். அந்த தகுதி கொண்டவர் யார் என்று பரிசோதனை செய்ய வேண்டாம் என்று சொல்லி பிறகு முனிவரை அனுப்பினார். இந்த பிறகு முனிவரை அனுப்பி எங்கே சென்றார்? சக்தி லோகத்தில் வாழுகின்ற பிரம்மதேவனிடம் ஒப்படைத்தார். அந்த பிறகு முனிவர் அங்க சென்று என்ன பார்க்கின்ற போது சக்தி அதாவது பிரம்மதேவன் என்ற பிரம்மதேவன் படைக்கும் தொழிலை ஓய்வெடுத்து விட்டு அதாவது தாமரை புஷ்பங்கள் அமர்ந்து தேவியாகிய கலைவாணியிடம் சல்லாசமாக பேசி உறவாடி நகைத்து கொண்டே இருந்தார் பிரம்மதேவர். அப்பொழுது பிறகு முனிவர் வந்ததை பிரம்மதேவர் கவனிக்க தவறிவிட்டார். கவனிக்க தவறிவிட்டார். தேவர்கள் மட்டுமில்ல, நீயும் கூட சரி. நம் வீட்டை தேடி ஒருவர் வந்திருக்கா, வந்திருப்பது யாராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, பகையாக இருந்தாலும் சரி, உறவாளியாக இருந்தாலும் சரி, வந்தவர் படி கவனிக்க வேண்டும், உபசரிக்க வேண்டும். வந்த உடனே அவர் கலைத்து வந்திருப்பா, சிறிது தடவை ஜலம் தர வேண்டும். வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அமர வைக்க வேண்டும். அதாவது சாதங்கள் கொடுத்து அவரை மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பசியும் பட்டியமா வந்திருப்பா, அவரை பசி அடக்க வேண்டும். தாகமா வந்திருப்பா, தாகத்தை தணிக்க வேண்டும். ஆனா பிரம்மதேவர் செய்யவில்லை. வந்திருப்ப பிறகு முனிவரை கவனிக்காம தன் மனைவியோட பேசி சிரித்து கொண்டு இருந்தார். அதே பிரம்மா, நான் வந்திருப்பது அறியாம உன் மனைவியுடன் அவ்வளவு சல்லாசமாக பேசிக் கொண்டிருக்கிறாயே, நான் வந்ததை பார்க்கவில்லையா? ஆனா என்னை அகமானம் செய்து விட்டாயே என்று பிறகு முனிவர் கோபம் கொண்டு, பிரம்மாதேவா, பிறகு முனிவரை மன்னிக்காத நீ கலியுகம் இருந்தா இந்த கலியுகத்திலே உனக்கு போஜ்கள் இல்லாமல் போகட்டு போ என்று பச்சையமானவர்கள் எனக்காக ஒரு அங்குள் செத்தினார்கள். அவர் நோய் நொடியாம உடல் வச்சாக அறையப்பட்டு அவர் ஆண் பள்ளிகளும் பெண் பள்ளிகளும் சென்றிடமானால் சரி போங்கி வளர வேண்டும், பேரும் புகழும் பெற்று செல்வ சேப்படன் திருப்பதி 7 மணி தங்க கோபுரம் வாங்குதோ அவ்வாறு அவர் குடிகள் என்று சொல்லி, என்னை மதிக்காத நீ ஊடகத்தில் உனக்கு போச்சுகள் இல்லாமல் போகட்டு பிடிக்கும். மதிப்புக்கு மரியாதைக்குரிய மகேஸ்வரி அம்மை அவர்கள் அவர்களும் எனக்காக ஒரு நண்பர்கள் செத்துட்டார்கள். அவர்கள் நோய் இல்லாம உடல் வச்ச ஆரோக்கியம் பட்டு செல்ல செழிப்பாக 10 மரக்கிழமை எண்ணம் தீர்க்க 16 வருது சிறப்புடன் சுகமாக வாழ வேண்டும். அதன் பிறகு கைலங்கை நாடி வந்தா என்னை தேடி, என்னப்பா கைலங்கிற பிறகு முனிவர் வந்திருப்பது ஒன்று சிவபெருமானே ஓ வரகர மகாதேவா என்று ஒரு சத்தமிட்டு இருந்தா ஏன் ஓடி பார்த்திருப்பேன். பிறகு முனிவர் நான் வந்தது நான் இருப்பது அவர் அந்திருப்பா, பிறகு முனிவர் வந்ததை நான் அறியவில்லை. ஆனா சத்தம் இல்லாம அமைதியாக இருந்து விட்டா. நான் இங்கே தேவி உண்மையோடு பார்வையிடம் பேசிக் கொண்டிருந்து விட்டு வெகு நேரமாக காத்திருந்தால் போல் தெரிகிறது, நான் அறியவில்லை. ஆனா சிவபெருமானே என்று சத்தமிட்டா உடனே பார்த்து ஆஹா யாரோ சத்தியமே வந்து பார்க்கின்ற போது பிறகு முனிவர், சிவனே நான் வெந்து வெகு நேரம் ஆகிறது, நான் வந்தது அறியாமல் உன் மனைவி பால் நேரம் பேசி சல்லாசமாக இருக்கிறாயே, நான் வந்தது அறியவில்லையா என்று கேட்க, பிறகு முனிவரே நான் கவனிக்கவில்லை என்று சொன்ன உடனே சோழம் கொண்டா திடுகின்றேன். சிவனே நான் வந்தது தெரியாமல் உன் மனைவியுடன் உறவாடி கொண்டிருக்கின்றாய், ஆனா நீ கோபம் வருகிறது, என்னை மதிக்க தவறி விட்டா. இந்த கைலங்கின் மனை நாடி வந்து என்னை மதிக்கவில்லை, என்னை மதிக்காத நீ இந்த கலியுகத்திலே நீ உருவம் இல்லாமல் ஒரு சிவலிங்கமாக போக கடவுள்